நமச்சிவாய். ஆதித்யாஜ சோமாய மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரன், எல்லாமல்ல லோக நாயகி அன்னை பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும், தையல் நாயகி அம்பாசமேத வைத்தீஸ்வரநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதம் ஃபஸ்ட்டு கிரக அமைப்புகள் என்னன்னு பார்த்துருவோம். என்னென்ன சேஞ்சஸ், ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்லை, பட் ஸ்லைட்டாக சேஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரையிலும் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார். அதாவது சூரியன் தன்னுடைய சுய வீட்டில் சிம்ம ராசியிலேயே முழுவதும் ஆவணி மாதம் முழுவதும் 30 நாளும் சுய ஆட்சி பெற்று விளங்குகிறார். இது ஒரு தனி சிறப்பு. பொதுவாக ஆதித்யாதி நவகிரகங்களை தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடியவர், தலைவனாக விளங்கக்கூடியவர் நல்லா சிறந்து விளங்கும் போது எந்தவித கிரக தொடர்பும் இல்லாமல் ஒரு ஆட்சி பலமாக சுயமாக அதிகாரத்தோடு இருக்கின்ற போது நிச்சயமாக அந்த வீடு கொஞ்சம் சுபிக்ஷமாக இருக்கும். ஆனால் பாருங்க, அந்த சூரியனோடு கேது இணைகிறார். இது ஒரு கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகணம்னா சூரியனை கேது விழுங்குவதும் அதே போல் சந்திரனை ராகு விழுங்குவதும் கிரகணம் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ இந்த ராகு கேது சூரியன் சந்திரனோடு இருந்தாங்கன்னா அது கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். விழுங்குறதுங்கிறது நம்ம ஒரு பாமர மொழியில் நம்ம அதை சொல்கிறோம், பட் நிழல் மறைப்பது சயின்ஸாக அப்படி வச்சு பண்ணலாம். ஓகேவா? ஸோ சூரியன் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிரகண தோஷத்தில் அமைந்திருக்கிறார். இதில் நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குருவுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் சேர்க்கை. சுக்கிரனும் புதனும் யாருக்கு? குருவுக்கு 2ஆம் இடத்துல அற்புதமான முறையில் அமைகிறார்கள். ஸோ இந்த ஆவணி மாதம் எப்பொழுதும் போல சனி பகவான் வக்ரம் பெற்று மீனத்திலே, அதோட கூட செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார். ஸோ இந்த பிளானட்ஸ், இந்த கிரக அமைப்புகளை கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, என்னெல்லாம் சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாம். பாருங்கள். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, ஆவணி மாதம் கடகராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையிலே ஒரு மகிழ்ச்சியான மாதமாக தான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் ஒரு கலர்ஃபுல் மாதமாக உங்களுக்கு அமையும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அதிவிரைவிலே குரு பகவான் உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். உங்கள் ராசியை நோக்கிய பயணம் யார்? குரு பகவான். அப்போது ஒரு நல்லவங்க ஒரு வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டா அந்த வீடே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷத்தில் அமைந்து விடும். எல்லாரும் ஒரு கஷ்டத்தில், ஒரு துக்கத்தில், ஒரு வீடே ஒரு மயான அமைதியாக இருக்குது. கடகராசி வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு ஒரு சிஎம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டா எல்லா துன்பத்தையும் கனப்பொழுதிலே மறந்து விடுவார்கள். பை செகண்டில் எல்லாம் அந்த துன்பம் எங்கே போச்சுன்னே தெரியாது அவங்களுக்கு. எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. எழுந்து போவாங்க, குளிப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, வீட்டெலாம் நீட் பண்ணி வச்சுப்பாங்க. வரவங்களை வரவேற்கிறதுக்காக மனசு சந்தோஷமாயிடும். பெரிய எதிர்பார்ப்புகள் ஒன்றுமே இல்லைனா கூட பெருசாக சந்தோஷமாக இருக்கும். அதை போல உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி என்பர்களே, நீங்கள் எல்லாம் உங்கள் மனசில் என்ன மாதிரியான டிப்ரெஷன்ஸ் இருக்குது? ஒரு பெரிய பெரிய குடும்பங்களை சேர்ந்த மாணவ செல்வங்கள் கூட, பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் கூட, அல்லது கணவன் மனைவிகளாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட இன்னைக்கு கடகராசியாக இருப்பீர்களே. ஆனால் வருமானம் சம்மந்தப்பட்டதில், தொழில் சம்மந்தப்பட்டதில் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து வராங்க. மெயினாக வருமானம், இன்கம் கட்டாயிருக்கு என்பது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ கூட ஆந்திராவில் நமக்கு நெருங்கிய தொடர்ந்து நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு குடும்பத்தார், அவங்க அரசியல் இருக்காங்க, அப்பா எம்எல்ஏவாக இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அவங்க பிள்ளைகளையும் அந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. கொஞ்சம் ரீச் பண்ணாங்க, பட் அவங்களால முடியல. இதை போல் கடகராசியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொழிலுக்கு உங்கள் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வரணும்னு நினைக்கலாம், வழிகாட்டணும்னு நினைக்கலாம். அல்லது உங்களுடைய துறைக்கு சினிமா துறையாக இருக்கலாம், மீடியா துறையாக இருக்கலாம், இல்லை ஒரு பரம்பரையாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம், கனிம வளங்களாக இருக்கலாம், குவாரிகள், கிருஷர்ஸு. அப்போ இந்த மாதிரி உங்கள் தொழில் அமைப்புகளில் கூட அடுத்தடுத்து உங்கள் பிள்ளைகளை கூட்டு வரணும்னு நினைக்கும் போது அதில் வரக்கூடிய காரிய தடைகள், செயல் தடைகள், அல்லது பிள்ளைங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறது, இதனால் வரக்கூடிய மன வருத்தங்கள். அப்போ இந்த மாதிரியான மன வருத்தங்கள் அல்லது தொழிலில் வரக்கூடிய தடைகள், நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு வரக்கூடிய காரிய தடைகள், இது நமக்கு எடுத்து இந்த தொழிலில் நின்று போயிடக்கூடாது, இது இன்னும் தொடரணும், இன்னும் 100 ஆண்டுகள் தொடரணும் அப்படின்னு நீங்கள் அது வருமானமாக இல்லாமல் அது ஒரு தொழிலாக பார்த்து வளர்ச்சி அடையணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்போ அந்த மாதிரி தொழிலில் வளர்ச்சி அடைய முடியாமல் இருக்கிறது, ஸ்ட்ரகிளிங் இருக்கிறது, சின்ன சின்ன காரிய தடைகள் தான் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும்.
அது விலகித்தனா, அது தடை விலகிச்சுன்னா நீங்கள் சூப்பராக ஆகிடுவீங்க. அந்த சிறிய தடைகள் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். அதுதான் உங்கள் பிறப்பு ஜாதகம். அப்போ கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே. அது போல் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்குமே ஆனால், தடைகள் இருக்குமே ஆனால், அந்த சின்ன சின்ன காரிய தடைகள் எல்லாம் கூட விலகி நல்ல முறையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அற்புதமான முறையில் முன்னேறக்கூடிய மாதம். நான் சொல்கிற மாதிரி இன்னொரு 4 மாதத்தில் குரு பகவான் கீழே வந்துடுவார், கடகத்துக்கு வந்துடுவார். கடகத்துக்கு குரு வந்தார்னா உச்சம் பெற்று விடுவார். பொதுவாக சொல்லுவாங்க, குரு தனிச்சு இருக்கக்கூடாது, அதே போல் இருக்கும் இடம் சரியாக இருக்காது அப்படின்னா, பார்க்கும் இடம் சிறப்பாகும். அப்படிலாம் கிடையாதுங்க. கடகத்துக்கு குரு வந்துட்டார்னா உச்சம் பெறுகிறார் சந்திரனுடைய வீட்டில். ஏன்னா சந்திரன் நேர் பகை கிரகம். பாருங்க, இந்த ஜோதிடம் அப்படியே ஒரு குழப்பத்தையே உண்டு பண்ணும். குருவுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது, புரியுதுங்களா? அது பகை வீடு, கிரகம் பகை. ஆனால் அந்த வீட்டில் தான் அவர் உச்சம் பெறுகிறார். அப்போ இது எப்படி இது புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே நமக்கு மண்டை குழம்பி போயிடும். ஆனால் குரு கடகத்துக்கு வந்துட்டாக்கா உச்சம் பெறுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த ராசி அன்பர்களுக்கு அற்புதமான பல பலன்களை, நன்மைகளை செய்வார். அப்போ கடக ராசி அன்பர்களே, வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு சில வெற்றிகள், ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும், என் பசங்க வரணும்னு நினைக்கலாம், பிள்ளைங்க கிடைக்கணும்னு நினைக்கலாம், பிரிந்து போன உறவுகள் மீண்டும் ஒன்று சேரணும்னு நினைக்கலாம், அல்லது வீட்டில் குடும்பத்தில் ஏதேனும் விபத்துக்கள், பிள்ளைகளுக்கோ பசங்களுக்கோ அல்லது பெரியவங்களுக்கோ ஏதேனும் விபத்துக்கள், ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கலாம். மிகப்பெரிய விபத்துக்கள், சின்ன சின்ன விபத்துக்களாக இருக்கலாம். உலகம் முழுவதும் நீங்கள் எந்த கண்ட்ரியில், மலேசியா, சிங்கப்பூர், இங்கே எங்கே இருந்தாலும் சரிதான், கடகராசியாக இருப்பீர்கள். ஏன்னா இந்த ராகு 8ஆம் இடத்துலேருந்து சனி பார்க்கும்போது அங்கே சிறு சிறு விபத்துக்கள் அல்லது பெரிய ஆப்ரேஷன்ஸு, பெரிய விபத்துக்கள், அது நினச்சி பார்க்கும்போதே எனக்கு பயமாக இருக்குதுங்க சாமி. அப்படி ஒரு விபத்து, ஆயுள் பாவம் சம்மந்தப்பட்டது, பொழைச்சி எழுந்து வந்ததே பெரிய விஷயம். இதெல்லாம் கடகராசி அன்பர்கள் சொல்லக்கூடியது. அதுதான் சொல்கிறேன் நான். சிறு விபத்துக்களாக இருக்கலாம், பெரிய பெரிய விபத்துக்களாக இருக்கலாம், அடிப்பட்டதாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி உடல் நல குறைவுகள், திடீர்னு ஏற்பட்ட ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்படி இல்லைனாக்கா மிகப்பெரிய இழப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்குமே. ஆனால் பெரிய பெரிய இழப்புகள் சாமி, என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. அப்போ என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல சாமி, டக்குன்னு மிஸ் பண்ணிட்டேன் நான். அப்போ பெரிய பெரிய இழப்புகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே. எந்த ஆவணி மாதம் முதல் உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதம். ராசிக்கு 12ல் இருக்கக்கூடிய குரு பகவானால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருதல். குறிப்பாக கடகராசிக்கு செய்வினை கோளாறுகள், திருஷ்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நான் அதுதான் பல இடங்களில் சொல்வது உண்டு. நான் போன பதிவிலையும் இதே தான் சொன்னேன். திருஷ்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த திருஷ்டிகள் எல்லாம் கூட விலகுவதற்கு செய்வினைகளாக இருக்கலாம், அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக பதவி போட்டிகள், மெயினாக போஸ்டிங்ஸ், அந்த பதவி போட்டிகளாக வரக்கூடியது. கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், இல்லை அரசியலாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கலாம். குறிப்பாக அவங்க எல்லாம் தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை சற்று கவனிக்க தெரிய வேண்டும். உங்கள்ட்ட பணியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, ஒர்க்கர்ஸ், அதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ண சற்று கவனமாக இருக்க வேண்டும். அப்போ கடகராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்திற்கான மாதம். ராசிக்கு 8ல் இருக்கக்கூடிய ராகுவும் 9ல் இருக்கக்கூடிய சனியும் நன்மையை செய்கிறார்கள். பெரிய பெரிய வாய்ப்புகள், பெரிய பெரிய பட வாய்ப்புகள், சினிமா துறை, சின்னத்திரை, பெரிய திரை, கலைத்துறை, இவங்க எல்லாருக்குமே கடகராசியாக இருப்பார்களே. ஆனால் இந்த மாதம் சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றம், வேலை வாய்ப்புகள், வருமானம், காரிய தடைகள் இதெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல சின்ன சின்ன சேஞ்சஸ், நேம் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை லெட்டர்ஸ் சேஞ்சஸ், இதே ஒரு சின்ன மாற்றம் செய்வீர்களே ஆனால் அதை ஒரு வீடு மாற்றம் செய்யலாம். அதெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, நிறைய உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம், நிறைய இன்ட்ரெஸ்டாக நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும், உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பதில் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.